السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ألا إن رجب شهر الله وشعبان شهرين ورمضان أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்: யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால், ஜும்மாவின் பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்கு உண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த ஜும்மாவுடைய குத்துபாவையும் தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர்கள் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று சீக்கிரமாக வர வேண்டும். அப்படி வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்கு உண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த ஜும்மாவுடைய பயானை கேட்டு அதன் பிரகாரம் நாமளும் அமல் செய்ய வேண்டும். அதை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் இப்படிப்பட்ட இந்த பயானை கேட்டு அவர்களும் அந்த அமல்கள் செய்வதற்குண்டான வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற மாதம் ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாத்தின் பற்றினமை நம்மிடத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், மாற்று மதத்தவர்கள் அவர்கள் விளங்குவதை விட மாற்று மதத்தினர்கள்
அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய விஷயங்களை பின்பற்றதை விட நாம் நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய இஸ்லாமிய பண்புகளில் நாம் பயன்பட வேண்டும். நம்மிடத்தில் யாராவது ஒரு நபர் வந்து கேட்டால் இது என்ன மாதம் என்று கேட்டால் நாம் சொல்வோமா என்று நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய மாதங்கள் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் கூறி காட்டும் சொல்லும்போது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த மின்ஹா அர்பாத்துன் ஹுரும். எப்போது இந்த உலகத்தில் வானம் பூமி எப்போது படைத்தானோ அப்போதிலிருந்தே அவனுடைய பதிவேட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக படைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரியவை, கண்ணியமானவை என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் நாம் சில பேர் பெரியவர்களாக இருப்போம், நம்மில் சில பேர் சிறியவர்களாக இருப்போம், நம்மில் சில பேர் ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம், நம்மில் சில பேர் கீழ்ப்படிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இப்படியாக ஒவ்வொரு மனிதனிடத்தில் ஒரு பாகுபாடு இருக்கின்றது. அதுபோன்று 12 மாதங்களில் சிறப்புக்குரிய மாதங்கள், கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 4 மாதங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எப்போது படைத்தானோ அப்போதிலிருந்து இந்த மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கின்றது. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறப்புக்குரியவை. அது என்ன என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களில் சிறப்புக்குரியவை. அதற்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7வது மாதம் சொல்லப்படக்கூடிய இந்த ரஜபுடைய மாதமும் சிறப்புக்குரியவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்மில் எத்தனை பேருக்கு இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய சிறிய பிள்ளைகள் மதரசாக்களுக்கு வந்து ஓதுகிறார்களே, அந்த மாணவர்களிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் இந்த 12 மாதங்களும் தொடர்ந்து சொல்லுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் மதரசாக்களுக்கு வருகிறார்கள் அல்லவா, அந்த மாணவர்களிடத்தில், அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்டால் வருடத்தின் 12 இஸ்லாமியுடைய மாதங்கள் எத்தனை என்று கேட்டால் அந்த பிள்ளைகள் சொல்லுவார்களா? ஆனால் நாம் சொல்லுகின்றோமா என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதை நாம் தெரிந்திருக்கின்றோமா நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இந்த 7 என்பது சிறப்புக்குரியது. எப்படி சிறப்புக்குரியது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இந்த பூமி என்பது பூமி 7ஆக இருக்கின்றது. அதே போன்று வானம் 7ஆக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹஜ்ஜில் செய்யக்கூடிய அந்த தவாஃப் செய்கிறோம் அல்லவா, அந்த தவாஃபை கூட 7ஆக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஹஜ்ஜில் செய்யக்கூடிய சஹி தொங்கோட்டம் ஓடுகின்றார்களே, அது கூட 7ஆக இருக்கின்றது. இப்படியாக வாரத்தின் நாட்களுடைய 7ஆக இருக்கின்றது என்று இப்படி சொல்லிவிட்டு நம்மிடத்தில் வந்திருக்கின்றது 7வது ரஜபுடைய மாதம்.
இந்த 7வது ரஜபுடைய மாதத்தில் நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட நல்ல அமல்கள் அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், இந்த ரஜபுடைய மாதத்தில் எப்படிப்பட்ட மாதம் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ரஜபுடைய மாதத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள் பெரியவர்கள். என்னவென்று சொன்னால், மழை பெய்ய வருவதற்கு முன்பாக மண் வாசனை வரும் அல்லவா? மழை பெய்ய போகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பாக மண் வாசனை வரும். அப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம், இப்போது மழை பெய்ய போகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அது போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரமலான் வருவதற்கு முன்பாக உங்களிடத்தில் ரஜபு வந்து இருக்கிறது. ரமலான் வருவதற்கு முன்பாக உங்களிடத்தில் ரஜபு வந்திருக்கின்றது. இந்த ரமலானில் நீங்கள் எப்படிப்பட்ட நல்ல அமல்கள் எல்லாம் நீங்கள் செய்வீர்களோ அதுபோல இந்த ரஜபுடைய மாதத்தில் இருந்து நீங்கள் நல்ல அமல்கள் செய்து கொண்டு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லி காட்டுவார்கள், இந்த ரஜபுடைய மாதத்தில், இந்த ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஒரு துஆவை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு குறிப்பிட்டு ஒரு துஆவை சொல்லிக் கொடுப்பார்கள். அது என்ன துஆ என்று சொன்னால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷாபான வ பல்லிக்னா ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த துஆவை ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே இந்த துஆவை சொல்லிக் கொடுப்பார்களாம். இந்த துஆவின் அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஷாபானுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலானை அடைய செய்வாயாக என்று இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதத்திலிருந்தே சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்களாம். அவர்களுடைய நல்வணக்கங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே அவர்களுடைய நல்வணக்கங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாதத்திற்கு ரமலான் வருவதற்கு முன்பாக 6 மாதத்திற்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல் அமல்களை, என்னவெல்லாம் நல் அமல்கள் இருக்கின்றனவோ அத்தனை நல்ல அமல்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாதத்திற்கு முன்பாகவே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு இந்த ரஜபுடைய மாதத்தை வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட இந்த துஆவை சொல்லிக் கொடுத்து நல்ல அமல்களை அவர்களை காட்டிக் கொடுப்பார்களாம். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில், இந்த ரஜபுடைய மாதம் வந்தவுடனே நல்ல அமல்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த நல்ல அமல்களுக்கு எப்படிப்பட்ட கூலி என்று சொன்னால், இந்த ரஜபுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய காரியங்களுக்கு, நல்ல அமல்களுக்கு பலன்கள் என்னவென்று சொன்னால், நன்மை எத்தை என்று சொன்னால், மற்ற நாட்களில் நீங்கள் ஒரு நல்ல அமல்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு 1 மடங்கு தான் நன்மை. ஒரு தான தர்மம் மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு அந்த தான தர்மத்திற்கு உண்டான ஒரே ஒரு நன்மை தான். ஆனால் ரஜபுடைய மாதம் அப்படி அல்ல. ரஜபுடைய மாதம் அப்படி அல்ல. ரஜபுடைய மாதத்தில் நல்ல அமல்கள் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அமல்களுக்கு பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று மற்ற நாட்களில் தீமையான செயல்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான ஒரு பரிகாசத்தை, அதற்குண்டான நேரத்தை அல்லாஹ் கொடுப்பான். மக்கள் தவறான செயல்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், நல்ல அமல்கள், நல்ல செயல்கள் செய்தால் உடனடியாக நன்மைகள் கொடுக்கப்படும் மற்ற நாட்களில். அதே போன்று மற்ற நாட்களில் ஒரு தீய செயல்கள், தீய காரியங்கள் செய்தால் அதற்குண்டான அவகாசத்தை அல்லாஹ் கொடுப்பான். எதற்காக என்று சொன்னால், இந்த மனிதன் திருந்துவதற்காக வேண்டி. ஆனால் இந்த ரஜபுடைய மாதம் அப்படி அல்ல. இந்த ரஜபுடைய மாதம்
அப்படி அல்ல. நீங்கள் ரஜபுடைய மாதம் நல்ல அமல்கள் செய்தால் பல நன்மைகள் பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன. அதே போல இந்த ரஜபுடைய மாதத்தில் தீமைகள் செய்தோம் என்று சொன்னால், இந்த ரஜபுடைய மாதத்தில் தீமைகள் செய்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த தீமைகளுக்கு பல மடங்கு தீமைகள் கொடுக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ரஜபுடைய மாதம் எதற்காக வருகிறது? நம்மளுடைய பயிற்சிக்காக. அதாவது ரமலான் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீங்கள் ரமலானுடைய நேரத்தில் என்னவெல்லாம் நன்மையான நல்ல அமல்கள் செய்கிறீர்களோ அதை இப்பொழுதிலிருந்தே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ரஜபுடைய மாதம் ஒரு பயிற்சி கூடமாக சொல்லித் தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ரஜபு ஷஹருல்லாஹ், இந்த ரஜப் மாதம் ஆகிறதே இது அல்லாஹ்வுடைய மாதம். இந்த ரஜப் மாதம் ஆகிறதே இது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ் ரஹ்மத் கொடுக்கக்கூடிய மாதம், அல்லாஹ் பரக்கத்து பொழியக்கூடிய மாதமாக இருக்கின்றது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஷாபானி ஷஹரின், இந்த ஷாபான் ஆகிறதே அது என்னுடைய மாதமாக இருக்கின்றது. ரஜபு ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். அந்த மாதத்தில் நீங்கள் என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கின்றீர்களோ அதற்கு பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன. அதற்கு பிறகு சொன்னார்கள், வசாபானு ஷஹரின், அது என்னுடைய மாதம். என்னுடைய மாதத்தில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ஸலவாத்திற்கு மற்ற நாட்களில் ஒரு மடங்கு என்று சொன்னால், இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் சொன்னீர்கள் என்று சொன்னால் பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னார்கள், ரமலான் உம்மத்தி, ரமலான் ஆகிறது என்னுடைய உம்மத்திற்குண்டான மாதமாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 மாதங்களை அவர்கள் பிரித்து காட்டுகின்றார்கள். ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம். அந்த மாதத்தில் உங்களுக்கு எதையெல்லாம் தேவையோ, என்னவெல்லாம் பரக்கத்தான தேவையோ இப்படியாக நினைத்து கொள்ளக்கூடாது. மற்ற நாட்களில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கொடுக்கப்படாதா என்று இல்லை. மற்ற நாட்களில் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான இன்ன நன்மையோ அது மட்டும்தான் கொடுக்கப்படும். ஆனால் ரஜபு அப்படி அல்ல. ரஜபுடைய மாதம் அப்படி அல்ல. ரஜபுடைய மாதத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதற்கு பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு நன்மையான காரியங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்த ரஜபுடைய மாதத்தில் தீமையான காரியங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பல மடங்கு தீமைகள் இருக்கின்றன. அதற்காக வேண்டி நாம் அதை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இந்த ரஜப் மாதம் இருக்கின்றதே அதை விதை போடக்கூடிய மாதம், வயலில் பயிர் நடக்கூடிய மாதமாக இருக்கின்றது. ரஜப் மாதமாக இருக்கிறது. அந்த மாதம் நீங்கள் வயலில் பயிரிடுவீர்கள் அல்லவா, விதை போடுகிறீர்கள் அல்லவா, அப்படிப்பட்ட மாதமாக இருக்கின்றது. ஷாபான் ஷஹரின், இந்த ஷாபான் மாதம் ஆகிறது தண்ணீர் பாய்க்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. ரமலான் உம்மதி, இந்த ரமலான் மாதம் இருக்கிறது அதை அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது என்று சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாம் இந்த மாதத்திலிருந்து ஒரு பயிற்சி கூடம், இந்த மாதத்திலிருந்து பயிற்சி கூடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் இருக்கின்றனோ அதையெல்லாம் நாம் முற்படுத்தி செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் புரியும். ஒரு வீட்டில் நிக்கா இருக்கிறது என்று சொன்னால், ஒருவருடைய வீட்டில் ஒரு 4 மாதத்திற்கு பிறகு நிக்கா இருக்கிறது என்று சொன்னால் அந்த நபர் என்ன செய்வார்? அந்த 4 மாதத்திற்கு முன்னாடி அவர் அந்த நிக்காவுக்கு உண்டான என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, என்னெல்லாம் தயாரிப்பு செய்ய வேண்டுமோ, அது போன்று இதை ரமலான் வருவதற்கு முன்பாக இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமா?
நான் நன்மையான அமல்கள் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், இன்னும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல அமல்களில் இந்த மாதத்தில் இருந்தே முற்பட வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த ரஜபுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? உங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கிறது. நீங்கள் தீமைகள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பல மடங்கு தீமைகள் ஏற்படுகின்றன என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி சொல்லிவிட்டு இதற்கு தகுந்தது போல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போது ஒரு நபரை பார்க்கிறார்கள். அந்த நபர் எப்படி கோலாங்கலமாக இருக்கிறார். ஒரு அழுக்கு தெரிந்த, ஒரு நொண்டியாக்க, ஒரு நடக்க முடியாம, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு செயல்களில் ஈடுபட்டு அந்த ஒரு நபரை சேர்த்துதான் கூப்பிட்டு செல்ல முடியும். அவர் தனியாக செல்ல முடியாது. இப்படி ஒரு மோசமான நிலைமையில் ஒரு நபரை அழைத்து செல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து ரொம்பவும் வேதனைப்படுகிறார்கள். என்ன இப்படிப்பட்ட இந்த நபர் இவ்வளோ கஷ்டமான நிலைமையில் போகிறாரே என்று சொல்லும்போது, அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா உமர் அவர்களே, இவர்களுக்கு பின்னால் ஒரு சம்பவம் இருக்கின்றது, இவர்களுக்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அது என்ன சம்பவம், என்ன விஷயம் என்று கேட்கும்போது அப்போது சொன்னார்கள், கலிஃபா அவர்களே, இந்த நபர் வேற மனிதரின் பதுவாவால், அதாவது சபிக்கப்பட்டதால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் இந்த மனிதர் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்ன கேவலமான செயல்கள் இவர் செய்தார், அவர் எதற்காக சபிக்கப்பட்டார் என்று கேட்கும்போது அப்போது அவர் சொன்னார், அதாவது பரி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு நபர், அவர் ரொம்பவும் ஏழ்மையாக இருப்பார். இந்த நபர் சபிக்கப்பட்ட அந்த நபர் சனா கூட்டத்தைச் சேர்ந்த அந்த நபர், அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பிகள் 12 பேர் இருந்தார்கள். இந்த 12 பேரில் 11 பேர் இப்படிதான் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இறந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த பரீக் என்ற சொல்லப்படக்கூடிய அந்த நபர் ரொம்பவும் ஏழ்மையானவர். எப்படி என்று சொன்னால், அவர் ஒரு நாளைக்கு சம்பாதித்தால் அவருக்கு வீட்டில் பத்தாது, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ரொம்பவும் ஏழ்மையாக இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த சனா கூட்டத்தைச் சேர்ந்த இந்த நபர்களால் இவர்கள் ரொம்பவும் தொல்லை கொடுப்பார்கள். அவர் எதை வாங்கி வந்தாலும் இவர்கள் பறித்துக் கொள்வார்கள். இப்படியாக ரொம்பவும் மோசமான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அவர் கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தார், 2 நாள் சொல்லி பார்த்தார், 3 நாள் சொல்லி பார்த்தார். அவர்கள் கேட்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த ரஜபுடைய 4 மாதங்கள், அதாவது கண்ணியமான மாதங்கள், பரக்கத்து பொருந்திய மாதங்கள், இப்படிப்பட்ட மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், நீங்கள் செய்யக்கூடிய துஆக்களை அனைத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்களே, அதற்காக வேண்டி இந்த நபர் 1க்கு 2 தடவை சொல்லி பார்த்தார். நான் ரொம்ப ஏழை என்று தொல்லைப்படுத்தாதீங்க, எனக்கு பிள்ளை பெட்டிங்க இருக்கிறார்கள், ஆகையான எனக்கு தொல்லை கொடுக்காதீங்க என்று நான் சொல்லி பார்த்தேன். இவர்கள் கேட்கவில்லை. இந்த மாதத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, இந்த கண்ணியமான மாதங்கள், இப்படிப்பட்ட மாதங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட அந்த மாதம் வந்தது. அந்த மாதம் வந்தவுடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டேன், யா அல்லாஹ், எனக்கு இவர்கள் ரொம்ப தொல்லை தருகிறார்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியவில்லை, எனக்கு ரொம்பவும் கஷ்டம் கொடுக்கிறார்கள், ஆகையினால இந்த பட்டாளங்களை இவர்களுடைய எல்லா வம்சத்தையும் அழித்து விடுவாயாக என்று நான் பதுவா செய்தேன் என்று அவர்கள் சொன்னார்.
அந்த பதுவாவின் காரணமாகத்தான் இந்த நபர் இப்படி ஆனார். இவர்களுக்கு முன்னாலே இவர்கள் மொத்தம் 12 பேர்கள் 11 பேர்கள் இப்படிதான் அழிந்து போனார்கள். இவர்கள் எதற்காக வேண்டி சொன்னால் ஒரு படிப்பினை தெரிவதற்காக வேண்டிதான் இந்த நபரை அல்லாஹ் உங்களை முன்னாடி எடுத்து காட்டினான் என்று அந்த சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த ரஜபுடைய மாதம் மிக முக்கியமான மாதம். ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வுடைய மாதத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உடனடியாக கபூல் செய்யப்படும். ரமலான் வருவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் நம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப ஷாபான வ பல்லிக்னா ரமலான், இந்த துஆவை எதற்காக கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டும். அப்படி வாங்கிய பிறகு இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வாங்கிய பிறகு ரமலான் வரும் அல்லவா, அந்த ரமலானில் நற்செயல்கள் செய்வன். நம்ம இடத்தில் காசு பணம் அதிகமாக இருந்தால் தானே தானம் தர்மங்கள் செய்யப்படும். ஆகையினால் தானே 3 மாதத்திற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இதை நாம் வளமையாக ஓதி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.